எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரியல் லைஃப் சேனலுக்கு உழவில் சந்திக்கிறதில் உங்களை வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜாவாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அடமலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மழையாகவும் பெய்யாது, ரொம்ப கம்மியாகவும் பெய்யாது, சும்மா அப்படியே ஆளை நனைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான மழைப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும் பொழுது நிலத்தடி நீர் அதிகமாக சேருங்க. அதாவது தண்ணி வேகமாக நிலங்களை விட்டு ஓடிடாமல் பொறுமையாக நிலத்துக்கடி இறங்கும். என்றைக்குமே விவசாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி மலைகள் அதிகமாக வரவேற்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற இதை பற்றி இந்த வீடியோ. அடிக்கடி கேமராவில் ஈரமாயிருதுங்க, அதனால் கொஞ்சம் பிளர்ராக தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி கால்நடைகள் மழையில் நனைஞ்சிட்டே தான் இருக்கும். நைட் நேரம் மட்டும்தான் நம்ம நனையாமல் பார்த்துக்க முடியும். முக்கியமாக இதோட கால் பகுதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஈரமான நிலங்களில் நின்று மேய்ஞ்சிட்டே இருக்கிறதுனால அதோடைய கால் பகுதிகள் ரொம்பவே மெதுவாயிரும். எப்படி நம்ம ஒரு ஈரமான ஒரு கையை நம்ம 24 மணி நேரம் நனைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கை எப்படி ஆயிருங்க, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாகிருமாங்க. அது மாதிரி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் அதோடைய கால் பகுதி ரொம்பவே சாஃப்டாகிருங்க. இந்த மாதிரியான சமயத்தில் சாதாரணமாக கல் குத்தினாலோ இல்லை முள் ஏறினாலோ அதுகள் மிகப்பெரிய அளவில் வலியை ஏற்படுத்தும். பார்த்திங்கன்னா புண்ணு ஆகும். எப்படி நமக்கு சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம். இப்போ அடைமலையில் நம்ம நடந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த விரல்களுக்கு நடுவால் புண்ணு ஏற்படும். அது ஒரு மேல் இருக்க தோல் மட்டும் அப்படியே உறிஞ்சு வருங்க. இது சேத்து புண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக இந்த பகுதியில் மழைன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் இது மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துருங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மாடுகள்லாம் கறவை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மாடு எங்கேயாச்சுக்கே படுத்துருக்கும், படுத்து இந்த இடத்துல சேராயிருக்கும். சேர்த்த பிறகு கழுவி விடணும், சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் கறக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்போம். அப்புறம் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ குளிரை சமாளிக்கிறதுக்காக எல்லா ஆடுகளும் ஒன்றோட ஒன்றா இணைஞ்சு நிற்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு ஆடு ஒரு ஆட்டோட வயிற்றில் இடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆடு கரைக்குட்டி போடுற, அதாவது அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குட்டிகள் செத்து போய் போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த டைமில் கொஞ்சம் நஷ்டங்கள் வரும். அதே சமயம் இந்த பருவம் தான் பார்த்திங்கன்னா ஆடுகளை குட்டி ஓடக்கூடிய பருவம். இந்த டைமில் ரொம்பவே கஷ்டம் ஆடுகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுங்க. இந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஆடுகளுக்கு எல்லாம் கம்பு, கொள்ளு, நரிப்பயிறு இந்த மாதிரியான தீவனங்களை நம்ம போட்டிருப்போம். வேறு பக்கத்தில் வேறு நிற்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் இது நல்லா போய் மேய்ஞ்சிருக்குங்க, வேறு நிறையா மேய்ஞ்சிக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் வெயிலுக்காக ஆடுகள் ரொம்ப ஏங்கி நிற்கும். இதே சமயத்தில் நம்மளும் மழையில் அதிகமாக நனைய வேண்டியது வரும். ஆடு வளர்ப்பில், முக்கியமாக வெள்ளாடு வளர்ப்பில் மேய்ச்சல் முறையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும் மேய்ச்சல் முறையில் இது ஒரு பெரிய பிரச்சனை. கண்டிப்பாக இந்த டைமில் நம்ம குடல் புழு நீக்க மருந்து கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா பச்சையாக இருக்கும் பொழுது இதில் புழுக்கள் அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த புழுவில் என்ன பண்ணும் அப்படின்னாங்க, இலைகளை சாப்பிட்டு அது உயிர் வாழ ஆரம்பிக்கும். அப்படி இலையில சாப்பிட்டு இருக்கும்போது அந்த இலையை நம்ம ஆடுகள் சாப்பிடும்போது அதுக்கு வயிற்றுப்போக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதே சமயம் அதோடய வயிற்றுக்குள்ளே குடல் புழுக்கள் உருவாக ஆரம்பிக்கும், நாடா புழு அந்த மாதிரி. ஸோ அதைகளையும் நம்ம கட்டுறதுக்காக குடல் புழு பூச்சிக்கு மருந்து நம்ம கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருங்க. ரெண்டாவது, ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த குட்டிக்கு நம்ம வெதுவெதுப்பாக வச்சுருக்கணும். முக்கியமாக பருத்தி கொட்டைக்குள்ளே படுக்க வைக்கிறது, இல்லைன்னா கொடாப்பெல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு வெதுவெதுப்பான ஒரு இடத்துல படுக்க வைக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வரும். ஸோ பெரும்பான்மையான அதிகமான மழைப்பொழிவுகள் இந்த பகுதியில் வராதுங்க, காங்கிய பகுதியில். என்றைக்காச்சும் ஒரு நாள், எப்பாச்சும் ஒரு வருஷம் விடாமல் மழை பெய்யும். அந்த டைமில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மழையே பெய்யலை.
இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, தேவையான அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாதுங்க, தேவையான அளவுக்கு பெஞ்சிருக்குது மழை. இந்த காலகட்டத்தில் கேளான்லாம் அதிகமாக பிடிக்கும். அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆடுகளாக வந்து கீழே இருக்கக்கூடிய பில்லுகளெல்லாம் வந்து சாப்பிடாது. அதுக்கு பதிலாக வந்து மேலே இருக்கக்கூடிய தலையை தாம்புகளை தான் அதிகமாக சாப்பிடுங்க. ஏன்னா கீழே இருக்க பில்லுகள்லாம் வந்து ஈரமாக இருக்கிறனால ஆடுகளுக்கு வந்து பிடிக்காது. நீ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இனி இந்த ஆடுகள்லாம் வந்து கூடி சீக்கிரம் போய் எல்லாம் ஒரு வெதுவெதுப்பான இடத்துல படுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த மாதிரியான டைமில் வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய ஆடுகள்னால நம்மக்கிட்ட வந்து பறனெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம வந்து மேலே ஆடு நலையாமல் இருக்கிறதுக்காக தார்பாய் போட்டு கட்டியிருப்போம். அந்த தார்பாய்க்குள்ளே தான் வந்து ஆடுக்கெல்லாம் நின்றுட்டுருக்கோம். மழை பெஞ்சாலும் சரி, வயிறு பறிச்சா சாப்பிட்டு தானே ஆகணும் எல்லா ஆட்டுக்கும். மழையும் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் துளி குறைவாக இருந்தது, இப்போ மழை துளி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே ஆடுகள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சாலைகளை போய் இருந்துக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்குது. ஏன்னா சாலைகளை போயிட்டால் பின்னால் உங்களுக்கு தெரியுது பார்த்திங்கன்னா, இந்த சைடு ஒரு சாலை, இந்த சாலைகளை போயிட்டால் வந்து ஆடுகள்லாம் வந்து மழையில் நனையாது. மழை விட்டதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து மேய்ச்சலுக்கு வந்துடும். பின்னால் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா சோளப்பயிறு. இந்த மழைக்கு இந்த வருஷம் நல்லா வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மழை அதிகமாக போயிட்டாலும் இந்த சோளப்பயிறு பெருசாக வராது. ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறனால என்றைக்குமே சோளப்பயிறு நல்லா வராது. என்றைக்குமே காய்ச்சலும் பாய்ச்சலும் கொடுத்தா மட்டும்தான் சோளப்பயிறு நல்லா வருங்க. வாங்க அப்படியே நம்ம போயிட்டு, ஆடு ரொம்ப பிஸியாக மேய்ஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு காமிக்க போகிறேன். இந்த இடம் தான் வந்து நம்ம வந்து ஆட்டுப்புழுக்கையில் வந்து சேமிக்கக்கூடிய இடம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்ந்ததுக்கப்புறம் நாம் விற்றுருவோம். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா, உள்ளகளில் விழுந்துடாதீங்கப்பா, சரிங்களா? இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா தொட்டி. இது ஒரு கைவிடப்பட்ட தொட்டின்னு வைங்களேன். எல்லாம் கிராக்கெல்லாம் விழுந்ததுனால முதல்ல இதில் தண்ணியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இது கைவிடப்பட்ட தொட்டி. இப்போ இதுக்குள்ள வந்து ஆட்டுப்புழுக்கையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். மழை பெஞ்சங்காட்டி நிறையா விதைகள்லாம் முளைச்சிருக்குது. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னாங்க, சிமெண்ட் சாக்கில் பிடிச்சி தென்னந்தோப்பு இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்துருவோம். ஒரு சாக்கோட விலை 80 ரூபாய்ன்னு இன்றைக்கி தேதியில் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்காக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இந்த பைப்பில் தான் வந்து கிணத்துலேருந்து தண்ணி வந்து விழுந்துட்டுருக்கும். இப்போலாம் தண்ணியெல்லாம் இல்லை பார்ப்போங்க. நம்ம நொயிலாத்துலேருந்து தண்ணி கொண்டு வரதுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்குது. அநேகமாக அடுத்த வருஷம் இந்த அணையில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் நம்ம வியூங்க. நல்லா இருக்கலாம். பின்னால் இருக்கிறதா சாலை. மழை அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா இந்த சாலையில் போய் ஆடுகள்லாம் நின்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி மழை பெஞ்சு நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா நமக்கு நிறையா கேளான் கிடைக்கும். அடுத்த அளவு கேளானோட வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.